யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு அதிர்ச்சியான செய்தி, மனது மிகவும் வருத்தத்திற்கு உண்டான ஒரு செய்தியாக இருக்கிறது. குழந்தைகள் உட்பட 39 பேர் மரணம் என்கின்ற செய்தியை கலைஞர் தொலைக்காட்சியை வெளியிட்டிருக்கிறது. புதிய தலைமுறை 36 என்று போட்டிருக்கிறது. 30க்கும் மேற்பட்டோர் என்று கணக்குகள் வைத்தால் கூட நடிகர் விஜய் பேசிய பேச்சுக்களை நாம் இந்த இடத்திலே நாம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது தோழர்களே. கடந்த வாரம் திருவாரூரில் பேசுகின்ற பொழுது நாகூர் மருத்துவமனையில் அரசு டாக்டர்கள் இல்லை என்று குற்றம் சாட்டினார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் பார்ப்பதற்கு போதிய மருத்துவர்கள் இல்லை என்பது குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பேசுகிற இடத்துலலாம் நீங்கள் கரெக்டாக கவனிங்க. நான் பேசுகிற செய்தி இது உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம். இந்த விளையாட்டிற்கு பின்னால் பேர் ஆபத்து இருக்கிறது என்று யுனிவர்ஸ் சேனல் மூலமாக மதியழகன் நான் எச்சரிக்கிறேன். என்னுடைய முகநூலிலும் இப்பொழுது நான் பதிவு பெற்றிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு இதை விசாரணை முறையில் எடுக்க வேண்டும் இந்த செய்தியை அப்படி என்று முகநூலில் பதிவு செய்து விட்டுத்தான் இப்பொழுது நான் காணொலியாக பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் நடிகர் விஜய் என்ன பேசினார்? ஒரு குறுகிய தெருக்களில் நீங்கள் கேட்கக்கூடிய இடங்களில் ஒரு மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து ஒரு இடத்துல விடுறீங்க. இளைஞர்கள்லாம் ஓடியாராங்க, பெண்கள் ஓடியாராங்க. பெண்கள் வருகிற போது குழந்தைகளையும் தன்னை போல கூட்டிகிட்டு வருவாங்க. வீட்டில் விட்டுட்டு வர முடியுமா? அவர்களுக்கு உரிமை இல்லையா என்று கேட்கலாம். பாதுகாப்பு கொடுக்கலையா என்று கேட்கலாம். நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பேர் ஆபத்தான விஷயம் தோழர்களே. இன்னைக்கு விஜய் என்ன பேசினான்? நான் தடிந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். நான் போகின்ற மாவட்டங்களில் எல்லாம் மருத்துவர்கள் சரியில்லை என்று இன்னைக்கு விஜய் பேசினான். நான் என் முகநூலில் மதியமே நான் போட்டிருக்கிறேன். புரியுது என்று செய்தி போட்டிருந்தேன். 2 சைடில் போட்டு புரியுது அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருந்தேன். நடந்தே விட்டது தோழர்களே. நீட்டுக்காகவா? கூட்டத்தை நீங்கள் மூச்சு விடாத அளவுக்கு திரட்டி நீங்கள் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு நீ இப்போ மாவட்டத்தை விட்டு நீ வெளியே போயிட்டீங்க. இறந்து போயிட்டாங்க. இப்போது கரூர் மருத்துவமனை பிணங்களால் நிறையக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிறதான அதிர்ச்சி செய்தியை மிகவும் வருத்தத்தோடு நான் பதிவு செய்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னால் நான் என்னுடைய தோழர்களிடம் சொல்லுகின்றிருக்கிறேன், மக்களை தேடி தலைவர்கள் வர வேண்டும். தலைவர் இடுக்கும் இடத்தை நோக்கி மக்கள்களை திரட்டக்கூடாது. நீ என்ன செஞ்சுருக்கலாம்? ஊருக்கு மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க, பேசுங்க. என்ன ரோடு ஷோ, மயிறு ஷோ? என்னடா வேண்டி கிடக்கு மயிறு ஷோ? ஆளுகளை கூப்பிட்டு இப்படி சனி ஞாயிறு லீவு அன்னைக்கு நீங்கள் போய் இளைஞர்களை வீட்டு குழந்தைகளை திரட்டுவதற்கு திட்டமிட்டு ஏற்பாடு செய்து இன்னும் அரசியலை பார்க்காத நபர்களா நாங்கள்? இது என்ன புதுசாக இருக்குன்னு நினைக்குதா? அதனால தான் நாங்கள் கேபிஒய் பாலாவை ஏன் அவன் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாங்கிற செய்தியை நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் பேசவில்லை. காலச்சூழல் பேச வைக்கிறது. நான் கண்ணால் இருக்கிற நேரத்தில் பார்த்தேன். ஒரு ஆக்சிடென்ட் நடந்து 5 நிமிடத்திலிருந்து 1/4 மணி நேரத்திற்குள் எத்தனை வண்டி வேணுமோ அத்தனை வண்டி ஆம்புலன்ஸ் வந்து நின்று உங்களுக்கு முதல் உதவி செய்து மருத்துவமனையில் சேர்த்து விட்டுட்டு தான் 108 வண்டி போகும். அந்த நாய் செஞ்சது 108 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோர்ஜரி பண்ணுறதோட பின்னணி எச்சரிக்கையை நாம் விசாரணை பண்ணோம். இவரும் விஜய் போய் பேசுகின்ற இடங்களில் எல்லா இடங்களிலும் போய் என்ன பேசுகிறாரு? மருத்துவர் சரியில்லை, மருத்துவமனை சரியில்லை, மருத்துவமனையில் பெண்கள் நர்சிங்க்கு ஆள் இல்லை, என்னமோ ரோட்டில் பிரசவம் பண்ணிக்கிட்டு பெண்கள் ஏதோ துடித்து கொண்டு இருக்கிற போதும் வடநாடுகளில் இறந்த குழந்தைகளை அடக்கம் செய்வதற்கு கூட ஆம்புலன்ஸ் இல்லாமல் சைக்கிளில் கட்டி கொண்டு போகிறது மாதிரி தமிழ்நாடு இருக்கிற போல ஒரு மாய தோற்றத்தை திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பின்னணியில் இது கண்டிப்பாக விசாரணை தேவை. எப்படி நீ பேசலாம் மருத்துவர்கள் சரியில்லை என்று? தமிழ்நாட்டில் அப்போ படிக்காதவெல்லாம் டாக்டர் ஆகிருக்காரா? அப்போ அதோடு இதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். தோழர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதோடு இதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். உலக அரசியலையும் அரசியல் மாற்றங்களையும் உருவாக்கப்படும் தலைவர்களோட பின்னணியையும் நீங்கள் யோசித்து பார்த்தால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு தெரியும். அதான் நான் முறையாக வரலாறு படித்தவன், முறையாக அரசியல் படித்தவன், முறையான அரசியல் பிம்பத்தில் நான் இயங்குபவன். ஒரு செய்திக்கு பின்னால் ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு கட்சி வருவதற்கு என்ன பஞ்சமா பாதகம் செய்வார்கள் என்பது முதற்கொண்டு எங்களுக்கு தெரியணும்.
அரசியலில் வரலாற்றில் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். உக்ரைன் போரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, காசாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்னடா திருவிழாவாக நடந்துக்கிட்டு இருக்குது புதியதா? முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லுகிறேன், கரூரில் நீங்கள் மேடை போட்டு அந்த மேடையில் வண்டியில் வேனில் போகிற அளவுக்கு உங்களை மக்கள் யார் தேடினார்கள்? இப்போ யாரிடம் இந்த மாய தோற்றத்தை நீங்கள் உருவாக்குவதோட பின்னணி என்ன? இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ். தெருவில் அலைஞ்சவங்க தானே நீங்களும், நாங்களும் தெருவில் அலைஞ்சு ஓட்டு கேட்டது தானே. எப்போ இது மாறுச்சு இந்த பிம்பம்? மக்களை ஒரு இடத்துக்கு திட்டமிட்டு கரட்டு விடப்பட்டு, நீங்கள் இதில் நல்லா கவனிங்கப்பாங்க. எடப்பாடி முதல்ல பேசினார் போன 2 வாரங்களுக்கு முன்னாடி, என் கூட்டத்தில் வந்து ஆம்புலன்ஸை விடுதாங்கன்னு பேசுகிறாங்க. கவனிக்கணும் இதெல்லாம். அந்த ஆம்புலன்ஸை பிடிச்சி தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி வேணும்னே மறு கூட்டத்தில் நடந்தது. அதற்கு அடுத்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டு உண்மையிலே போன அந்த பேஷண்ட்டோட பிடிச்சி அடித்து கீழதுனாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது 3 வாரத்துக்கு முன்னாடி. கடந்த வாரம் கேபிஒய் பாலா என்கின்றவர் 7 ஆம்புலன்ஸ் கொடுத்த 7 ஃபோர்ஜரி ஃப்ராடு. 2002க்கு பிறகு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்று வந்த பிறகு எல்லா அரசு மருத்துவமனையிலும் 10 ஆம்புலன்ஸ் பின்னாடி நிற்கு. இஸ்லாமிய சகோதரர்கள் தௌஹீத் ஜமாத் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எங்கே பார்த்தாலும் காதலுக்கு இங்கின்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆனால் பின்னாடியே இவர் போய் டாக்டர் சரியில்லை, மருத்துவமனை சரியில்லை, பிரசவத்துக்கு கூட டாக்டர் இல்லை. என்ன உலகத்தில் இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆளுங்கள் இறந்திருக்கிறாங்க 30 பேருக்கு மேலே. கதறல் சத்தம் வீடுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் மரணத்தை பார்த்து தாய்மார்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். சின்னஞ்சிறு தாய்மார்கள். அடுத்தவர்கள் குழந்தை பேருக்கு உத்தரவாதம் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில். நேற்றைய செய்தி அனைத்து செய்தித்தாள் பேப்பர்களையும் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் மரணம்? சென்னையிலிருந்து சுகாதாரத்துறை அமைச்சர் இரவு ரயிலில் புறப்பட்டு கரூர் வருவதாக செய்திகள் வெளிவந்து விட்டது. இதற்கு பின்னால் ஒரு பயங்கர, நான் சதி என்று சொல்ல மாட்டேன், திட்டம் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நாம் யோசிக்க வேண்டும். இவங்க டாக்டரை பற்றியே பேசுகிறாங்க, ஆம்புலன்ஸை பற்றியே பேசுகிறாங்க. எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ தேர்தல் நெருங்குது. இந்த அரசாங்கத்தை நீக்க வேண்டும் என்று, இந்த அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று இன்றைக்கி சட்டம் இடம் கொடுக்கல கலைக்கிறதுங்கிறதுக்கு. இதை எப்படியாவது ஒரு அவலப்பெயரை உருவாக்க வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு. திராவிட மாடல் அரசாங்கம் என்று இந்தியா முழுவதும் பெயர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும்ங்கிறது. நான் ஒன்றும் திமுக கிடையாதுங்க. இதை யாராவது நினச்சிக்கிட்டு நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் திமுகவுக்கு ஆதரவாக நான் திமுக மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் நான் பயணிக்கிற வேண்டாம். அரசியல் இல்லாமல்லாம் நான் கிடையாது. என் வாழ்க்கை அரசியலோடு பின்னி பிணைந்தது. அரசியலுக்காகவே நாங்கள் எங்கள் உயிரை எல்லாம் இழந்தவர்கள். நாங்கள் என் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு தவிக்கப்பட்டவன். லட்சங்களில் உள்ள கோடிகளில் இழந்தவர்கள் தான் எத்தனையோ பேர்கள், நானும் ஒருவன். இந்த தமிழ் இனம் நல்ல இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக, நல்ல அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். உங்கள் கொள்கையை சொல்லலாம், உங்கள் கொள்கையை வென்றெடுப்பதற்கு மக்களை சந்திக்கலாம், அவர்களிடம் ஆதரவு திரட்டலாம். ஒன்றுபோல் தமிழ்நாட்டை பெரியாரும் அண்ணாவும் பக்குவப்படுத்தி வச்சிருந்த மண், கலைஞரும் எம்ஜிஆரும் மேம்படுத்தப்பட்ட மண். ஜெயலலிதா அவர்கள் உட்பட, ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பிறகு தமிழ்நாடு வேட்டைக்காடாக ஆக்கப்படுகிறது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. என்னை யாரா கூத்தாடின்னு சொன்னவங்கெல்லாம் சொன்ன உன்னை யார் கூத்தாடின்னு சொன்னால் நீங்களே தான் பேசுகிறீங்க. இன்றைக்கி என்ன நிலைமையில் வந்து விட்டுருக்கு? நீங்கள் யார் இழப்பீடு செய்வது? இன்றைக்கி புலம்பல் பேச்சாக இருந்துச்சு. என்னன்னு நீங்கள் பார்த்துருக்கணும் தோழர்களே. இதை ரொம்ப நீங்கள் கவனிக்கணும். இன்னைக்கு விஜய் பேசுகிற போது 10க்கும் மேற்பட்ட இடத்தில் வெறும் புலம்பல் பார்த்துருக்குது. எல்லா செய்தி சேனல்களும் இது வெளியாயிரும். மாகாணத்தை கூட மாகாணம் சொல்ல முடியலை. ஒரு செய்தியை கூட சரியாக சொல்ல முடியல. எல்லாமே இன்றைக்கி டோட்டல் மிஸ்டேக்.
பட்டியல் போட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. விஜய் பேசி இல்லை குடித்து விட்டு பேசியதை போல் தோற்றம். நாளைக்கு செய்தி விடிந்தால் செய்தி பேப்பரை நீங்கள் பாருங்கள், எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த செய்தி இருக்கிறது. ஆனால் இந்த செய்திக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் செய்தியில் மர்மம் இருக்கிறதோ என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. இதை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விசாரணை கமிட்டி வைத்து இவர்களை விசாரிக்க வேண்டும். இதற்கு முன்னால் ஆதவ அர்ஜுனா என்ன பேசினார்? விஜய் வீட்டில் ரைடுக்கு போன ஒரு அதிகாரி 3 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் வீட்டுக்கு ரைடு போன ஒரு ஆள் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒன்றிய அமைச்சத்திலிருந்து அந்த கட்சிக்குள்ளே போய் சேர்ந்து துணை பொதுச் செயலாளர் ஆயிருக்காரா இல்லையா? சந்தேகத்திற்கு உரிய ஆபத்தான கட்சி. அதுதான் நம்ம இப்போ பேசக்கூடிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். மனம் நொந்து மனம் வேதனையோடு இந்த செய்தியை பேசுகிறேன் தோழர்களே. உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு உடனடியாக இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சதியினை நாம் கட்ட வேண்டும். இது எப்படி கூட்டப்படுகிறது, எந்த இடத்தில் நெரிசல் ஆனது, அதற்கு காரணம் என்ன, காரணமானவர்கள் யார் என்று அவன் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தும் கண்டிக்க வேண்டும், தண்டிக்கவும் வேண்டும் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.